What is index trading? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராமசாமி, President and National Head of Zebu Share and Wealth Management Private Limited. This is a video about trading. என்ன வித்தியாசம்? ரீசன்ட் டைமிங்ஸில் என்னோடய வீடியோஸ் அத்தனையுமே ஐ எம் போஸ்டிங் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். இட் இஸ் பியூர்லி ஃபார் ட்ரேடர்ஸ். நான் ரெகுலராக அதாவது இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப வருஷம் வச்சுருந்து செல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க இல்லாமல், நான் மார்க்கெட்டில் கொஞ்சம் டெய்லியே ட்ரேட் பண்ணணும், நான் டெய்லி ட்ரேட் பண்ணணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணணும், நான் ஒரு நாள் இன்றைக்கி திங்கக்கிழமை வாங்கி ஒரு வியாழக்கிழமைக்குள்ளே கட் பண்ணணும், வெள்ளிக்கிழமைக்குள்ளே கட் பண்ணணும், இல்லை ஒரு 1 வீக் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ட்ரேடிங்னு எடுக்கும்போது எல்லாமே ட்ரேடிங்கில் பொருந்தும். நம்ம ஸ்டாக்கும் பை பண்ணி செல் பண்ணி பை பண்ணலாம், இதுவும் ட்ரேடிங்கில் பொருந்தும். பட் இதில் இண்டெக்ஸே ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை ட்ரேட் பண்ண முடியுங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் இண்டிசஸ் இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இண்டிசஸ் நிறைய இருக்குது. இண்டெக்ஸுங்கிறது இட் இஸ் ஒரு குறியீடுன்னு சொல்கிறோம். ஒரு எதோட குறியீடு? சந்தையோட குறியீடு. நம்ம அந்த சந்தையோட குறியீடு வெறும் நிஃப்டி சென்செக்ஸோட குறியீடா அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இண்டைசஸ் நிறைய இண்டைசஸ் இருக்குது. நிறைய என்னென்ன நிஃப்டி 50 இருக்குது, நிஃப்டி 100 இருக்குது, நிஃப்டி 200, நிஃப்டி மிட் கேப் 100, நிஃப்டி மிட் கேப் 150. ஸோ இதெல்லாம் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செக்டோரியல் இண்டெக்ஸ் இருக்குது. என்னென்ன செக்டோரியல் இண்டெக்ஸு? நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஐடி, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்கு, பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் பேங்க்குக்கு மட்டுமே தனி ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸு, நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்குக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, நிஃப்டி மெட்டலு, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ஸு, இது மாதிரி இதெல்லாம் செக்டோரியல் இண்டைசஸில் வரும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா தீமேட்டிக் இண்டைசஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது? சிபிஎஸ்சி, நிஃப்டி சிபிஎஸ்சி, சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்ஸு, அதாவது நம்ம என்டிபிசி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனு, பிஹெச்இஎல், இந்த மாதிரிலாம் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. நிஃப்டி கமாடிட்டிஸு, நிஃப்டி எனர்ஜி. நிஃப்டியில் மட்டும்தான் இண்டெக்ஸ் இருக்கா சார் அப்படின்னா இன்னும் சென்செக்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 50, சென்செக்ஸ் 30 இஸ் அன் இண்டெக்ஸு. சென்செக்ஸ் 50ன்னு ஒரு டெரிவேட்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்சிஎக்ஸில் இண்டெக்ஸ் இருக்குது, புல்லியன் இண்டெக்ஸ் இருக்குது, மெட்டல் இண்டெக்ஸ் இருக்குது, எனர்ஜி இண்டெக்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய இண்டெக்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிள். சரி, இந்த இண்டெக்ஸ் எல்லாமே ஒரு குறியீடு. எதை குறிக்குது? இப்போ நிஃப்டி 50 அப்படின்னா 50 ஸ்டாக்கை குறிக்குதுங்கிறது தான் நிஃப்டி 50ன்னு நம்ம சொல்கிறோம். சரி, இதில் இருந்து ட்ரேடிங்கை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு டெரிவேட்டிவ்ஸ், அதுலேருந்து ஒரு டிரைவ் பண்ண ப்ராடக்ட் தான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நிஃப்டி ஃபியூச்சர்ஸுங்கிறது என்ன அர்த்தம்? வேர் இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் அப்படின்னா நிஃப்டியிலேருந்து டிரைவ் ஆகிருக்கு. நிஃப்டியில் என்ன இருக்குது? 50 ஸ்டாக் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிதலுக்காக நான் இப்படி ரிவர்ஸ் மெத்தடில் சொல்கிறேன். ஸோ 50 ஸ்டாக்கு உள்ளடக்கியது ஒரு இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸுக்கு பேர் நிஃப்டி. அந்த நிஃப்டியிலேருந்து டிரைவ் பண்ணது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸை நம்ம ட்ரேட் பண்ண முடியும். நிஃப்டியை ட்ரேட் பண்ண முடியாது, நிஃப்டி ஃபியூச்சர்ஸை ட்ரேட் பண்ண முடியும். சரி, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நிஃப்டியோட பாயிண்ட் என்ன இருக்குது? 18,100 இருக்குது அப்ராக்சிமேட்லி. 18,100 இருக்குது அப்படின்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் 50, அதாவது லாட் சைஸ் 50 மினிமம். நீங்கள் டெரிவேட்டிவ்ஸில் ஜென்ரலாகவே மினிமம் லாட் சைஸ்னு ஒன்று இருக்கும். அது எக்ஸ்சேஞ்சே டிரைவ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம லாட் சைஸை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ 50 ஷேர்ஸ் மினிமம் 50 ஷேர்ஸ் நீங்கள் வாங்கணும், இல்லாட்டி விற்கணும். சரி, 50 ஷேர்ஸை இன்றைக்கி 18,100 இருக்குது அப்படின்னா 50 × 18,100 இட் கம்ஸ் அப்ராக்சிமேட்லி அரவுண்டு 9,20,000 அந்த ரேஞ்சுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 9 lakhsக்கு வருது. 18,000 × 50ன்னு வச்சோம்னா 9 லட்சம் வருது. சார், 9 லட்சம் எனக்கு ட்ரேடிங், நான் 9 லட்சம் போட்டு தான் இந்த ட்ரேடிங்கை பண்ணணுமா அப்படின்னா நோ. எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மார்ஜின் கொடுக்குறாங்க. என்ன மார்ஜின் கொடுக்குறாங்க? ஜென்ரலாக ஃபியூச்சர்ஸ்க்கு ஒரு மார்ஜின் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இந்த மார்ஜினை நீங்கள் ஸ்டாக் ஃபியூச்சருக்கும் மார்ஜின்ஸ் இருக்குது, நிஃப்டி இது இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கும் மார்ஜின் இருக்குது. இதை எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். இல்லை நீங்கள் ஜீபுவோட வெப்சைட் zebuetrade.comனு போயிட்டு ஸ்பேன் மார்ஜின் அடிச்சிங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு டெய்லி ஸ்பேன் மார்ஜின் டிஃபர் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் த வாலட்டிலிட்டி. பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 0.5%, 1%, ஒரு 2% டிஃபரன்ஸ் இருக்கலாம். மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ். அதாவது வாலட்டிலிட்டி குறையும் போது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டோம். வாலட்டிலிட்டி குறையும் போது, மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கம் குறையும் போது கொஞ்சம் மார்ஜினை குறைச்சிக்குவாங்க. வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது மார்ஜினை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி மார்ஜினை நம்ம பார்த்துட்டு, அதாவது சப்போஸ் ஒரு 9 lakhs உண்டான ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரூல் படி பார்த்திங்கன்னா இப்போ 12% மார்ஜின் இருந்தால் போதும். ஸோ அப்ராக்சிமேட்லி நியர் டு ஒரு 1 lakh and 1,10,000 இருந்தால் யூ கேன் ட்ரேட் இன் நிஃப்டின்னு அர்த்தம். சிமிலர்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டியை ட்ரேட் பண்ணணுன்னா என்ன மார்ஜின் அப்படிங்கிறத நம்ம நிஃப்டியோட ஸ்பேன் மார்ஜினை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுலாம். சரி,
நம்ம வந்து ஜீபுல ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம வந்து நிஃப்டி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ட்ரேடிங்குள்ளார ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்குள்ளார வராதிங்க. புதுசாக இருக்கவங்க ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்க ப்ளீஸ் டோன்ட் கம் இன் டு த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். நான் வந்து அதை பெருசாக அட்வைஸ் பண்ண மாட்டேன். பட் நான் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன் சார், நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகமாக எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது கொஞ்சம் ரிஸ்க் பேராமீட்டர் இதில் இருக்குது. முதல்ல அதை தெரிஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கும் போதும் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரிஸ்க் இருக்கா அப்படின்னா கிடையாது அப்படி நான் சொல்ல மாட்டேன். ரிஸ்க் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. பட் அந்த ரிஸ்க் பேராமீட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்னென்னா ஷேர்ஸோட லிவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மி, அதை விட ஃபியூச்சர்ஸோட லிவரேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி. எப்போ லிவரேஜ் அதிகமாக எடுக்கிறோமோ அப்போ கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகமாக எடுக்கிறோன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நிஃப்டி வந்து 9 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பையோ செல்லோ பண்ண போகிறோம். ஆனால் அந்த 9 லட்சத்துக்கு நம்ம அக்கௌண்ட்டில் 9 லட்சம் இருக்கணுமா அப்படின்னா நெசசிட்டி இல்லை. வெறும் ஒரு 1 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா இருந்தால் போதும். என்ன எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணுறதோ அந்த மார்ஜின் இருந்தால் போதும். என்டையராக அந்த 9 லட்ச ரூபாய் பொருளோட ஏற்ற இறக்கத்தை நம்ம அனுபவிக்க முடியும். சப்போஸ் வந்து நான் வந்து இப்போ 9 லட்ச ரூபாய்க்கு நான் நிஃப்டியை பை பண்ணிட்டேன், வெறும் 1.25 லட்ச ரூபா மார்ஜினை வச்சுக்கிட்டு அந்த 9 லட்ச ரூபா பொருள் வந்து ஒரு 10 நாளில் வந்து 9,50,000 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த 50,000 ப்ராஃபிட்டும் என்னைய வந்து சேரும். நான் வந்து ஆனால் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ 1.25 லட்ச ரூபா தான் நான் என்னோடய மார்ஜினாக நான் வச்சுருந்துருப்பேன். வைஸ் வர்ஸாக எப்பயுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது நெகட்டிவும் திங்க் பண்ணணும். நீங்கள் வந்து வைஸ் வர்ஸாக அதே 1.25 லட்ச ரூபாவில் 9 லட்ச ரூபா பொருளை வாங்கிட்டு அந்த 9 லட்ச ரூபா பொருள் இறங்குச்சுன்னா ஒரு 50,000 இறங்கிச்சுன்னா அந்த 50,000 என்டையராக நம்ம கேபிட்டல்லேருந்து வைப் ஆஃப் ஆகிடும். ஸோ வந்து ஒரு ப்ராடக்ட்டை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள ரிஸ்க்கையும் தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணணும். பிளைண்டாக வந்து இந்த மாதிரி ஏதாவது யூடியூப் வீடியோஸ் நிறையா பார்த்து சார் நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டேன், காலையில் வந்தோடனே நிஃப்டியை பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இண்டெக்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ நிஃப்டியில் வந்து நிஃப்டி இருக்குது, பேங்க் நிஃப்டி இருக்குது, ஃபின் நிஃப்டி இருக்குது, சென்செக்ஸில் சென்செக்ஸ் 50 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமாடிட்டியில் பார்த்தீங்கன்னா புல்லியன் இண்டெக்ஸை ட்ரேட் பண்ணலாம், மெட்டல் இண்டெக்ஸை ட்ரேட் பண்ணலாம், எனர்ஜி இண்டெக்ஸை ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதை விட டைவர்சிஃபைடாக ஓவராக ப்ராட் மார்க்கெட்டையே நம்ம ட்ரேட் பண்ண முடியுங்கிறது தான் இந்த இண்டெக்ஸ் ட்ரேடிங்க்கு எக்ஸாம்பிள். இந்த இண்டெக்ஸ் ட்ரேடிங்கில் நுழையிறதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் ட்ரேடிங்குள்ளார நுழையாதீங்க. ரிஸ்க் பேராமீட்டர் தெரிஞ்சுக்கிட்டு நுழைங்க. இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இண்டெக்ஸ் ட்ரேடிங்கை பற்றி இன்னமும் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், ஏன்னா இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த மார்ஜினை வந்து கேஷ் மார்ஜின் வச்சுக்கணுமா இல்லை எப்படி மார்ஜின் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.